மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பின்னி மில் விவகாரம் தொடர்பாக சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் எந்தெந்த இடங்களில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? குறிப்பாக இந்த சோதனையானது எவ்வளவு நேரமாக நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரம். சென்னையில் இன்று காலை 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை அதிரடியாக மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளால் அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வேப்பேரி, நுங்கம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை அதிரடியாக நடைபெற்று வருகிறது. பென்னி மில் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கிய லேண்ட்மார்க் கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையை நடைபெறுகிறது. பென்னி மில் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை மேற்கொண்டது. இந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளில் சிக்கிய 2 கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்கள்ல தற்போது அமலாக்கத்துறை சோதனையானதை நடத்தி வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சோதனை மேற்கொண்டிருக்கிறது. முன்னாள் MP, MLA-களுக்கு அரசு அதிகாரிகளுக்கும் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக வருமான வரித்துறை சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில டி நகர்ல இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட் சென்னை பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு உதயகுமார் அவர்களின் இல்லத்தில் 5 பேர் கொண்ட அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிகாரியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நுங்கம்பாக்கத்து கோத்தாரி சாலையில் இருக்கக்கூடிய விஜய் சாந்தி அபார்ட்மெண்ட்ஸ் என்ற பகுதியில கோபாலியா பில்டர்ஸ் என்பவர் வீட்டிலும் இந்த சோதனையானது அதிரடியாக நடைபெற்று வருகிறது. பிரின்ஸ் பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய வேப்பேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திலும் ஒரு 5 பேர் கொண்ட அதிகாரிகள் இன்று காலை அதிரடியாக சோதனை வருகிறார்கள். இது மட்டுமல்லாது சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அளித்த சோதனையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சசிதரன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.